மகமாயை கலைந்திட வல்ல பிரான் முகமாறு மொழிந்தும் ஒளிந்திலனே அப்படின்னா ஆறுமுகம் பெருமான் மகா மாயையை அழிக்கக்கூடிய திறமை கொண்டவர். முருகா முருகா என அவர் பேரை நம்ம பல முறை ஜபித்து கொண்டிருக்க போது கூட இந்த மனதை சோர்வு அடைய செய்யும் இந்த வீடு, அதாவது மண்ணாசை, சொத்து, பொன்னாசை, மனைவி, பெண்ணாசை, இந்த உலக மாயால இருந்து நம்ம இன்னும் சிக்கி கலங்கி கொண்டிருந்து ஏன் இதுல இருந்து நம்மள அவர் வெளியில கொண்டு வர மாட்டேன்றாருன்னு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேட்கிறோம் காடை பார்த்து. சாதனையோட ஆரம்ப காலத்துல தினசரி வழக்கமா செய்யற வேலைங்களோட சேர்த்து கொஞ்ச நேரம் ஜபம் பண்றது, பிராணாயமா பண்றது, இதெல்லாம் செஞ்சுட்டு வரான். இது சில காலம் செய்யறான். அதுக்கப்புறம் சில வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமா கூட இது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்றத அவன் உணர்றான். அவனால குடும்பத்தோடையும் ஒட்டி மகிழ்ச்சியா வாழவும் முடியல, அதே நேரம் கடவுளையும் அடைய முடியல. கடவுள் மகாமாயில இன்னும் நம்மள வச்சிருக்காரே அப்படின்றத அவன் உணர்றான். இதுக்கு காரணம் என்னன்னா, உதடளவில் தான் அவன் முருகா முருகான்ற நாமத்தை எடுக்கிறானே தவிர, விச் இஸ் மெக்கானிக்கல் லிப் சாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. மனதளவுல இருந்து, அதாவது ஃப்ரம் ஹார்ட் அவன் உருகி கடவுளை வேண்டணும். அந்த மாதிரி ஒரு லவ் அஃபேர் கடவுள்கிட்ட வைக்கும் போதுதான் கடவுள் நம்ம பக்கம் திரும்புவாரு. இறை நாமங்களை வெறுமனே உதட்டால் மொழிந்து வந்தால் மட்டும் போதவே போதாது. மனமும் அம்மொழிதலில் முழுமையாக ஈடுபட்டு வேறு எவ்வித எண்ணங்களும் இன்றி இறைவனில் லயித்து இதயத்தில் இறைவனை உணர வேண்டும். இதற்கு இறைவன் அருள் நிச்சயம் தேவை. எனவே அந்த சாதகன் முருகன் கிட்ட இப்படி கேட்கிறான். முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய். இறைவனே, முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து, அதாவது ஜபம் செய்து, அப்படி மொழியும் போது என் மனதை உருகிடுமாறு செய்து உங்களை என் நெஞ்சில் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். எப்போது அருள்வீர்கள்? இப்ப வெறும் மொழிதலோடு ஆரம்பிக்கப்படும் சாதனை அன்புடன் பக்தியுடன் விடாது தினம்தோறும் தொடங்கப்படும் பொழுது காலப்போக்கில் அவனுடைய சாதனையின் சக்தி, அம்மந்திரத்தின் சக்தி மற்றும் ஈஸ்வரின் கிருபையும் ஒன்று சேர்ந்து தேவையான மனோபாவத்தை உண்டு பண்ணும். அதனால் அவன் மனமும் நெகிழ்ந்து உருகி நெஞ்சுக்குள்ளே இருக்கும் இறைவனை உணர செய்யும். இப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கருக்கு நல்லாவே தெரியுது, இடைவிடாம தொடர்ந்து சாதனை மற்றும் ஈஸ்வர கிருபை ஆகிய இரண்டின் அவசியத்தை இப்போ அவன் நல்லா உணர்கிறான். இந்த பழைய சம்ஸ்காரங்கள் இருக்குல்ல, பாஸ்ட் லைஃப் இம்ப்ரிண்ட்ஸ், இது ரொம்ப டீப்பா எம்பெட் ஆயிருக்கும் நம்ம சப்கான்ஷியஸ்லன்னும். அதை டிஸ்ட்ராய் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த மிகவும் பலம் வாய்ந்த இந்த 3 ஏடனைகள், அதாவது இந்த ஈஷானாஸ் அப்படின்றாங்களா, இதை கடக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னும், அவைகளோ விலகிட மறுத்து பிடிவாதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நிலையில தான் அவனுக்கு தேவை இடையிறாத சாதனை. அச்சாதனை மிக நீண்ட காலத்திற்கு இடைவிடாது தொடரப்பட வேண்டும். இறை அருளால், அதாவது ஈஸ்வரன் கிருபையால் மட்டுமே அவைகளை அழித்தொழிக்க இயலும் என்றும், இறையருளை பெறுவதற்கு இடைவிடாத ஆன்மீக சாதனை மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்றாங்க.